அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பாவக்காய் வச்சு ஒரு பிட்லா கூட்டு பண்ண போறோம். செம டேஸ்டியா பண்ண போறோம். பாவக்காய் இருந்ததுன்னா அதனோட 2 தக்காளி எடுத்து வச்சுக்காங்க. ஒரு 3-4 பாவக்காய், 2 தக்காளி, ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்காங்க. பாவக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்காங்க. அதனுடைய விதையை நீக்கிட்டு நல்லா அலம்பிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்காங்க. 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்காங்க. அதே மாதிரி கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்காங்க. பாசிப்பருப்பு முதலியே ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்காங்க. இப்போ நம்ம ஒரு பேன்ல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அதுல வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பை முதல்ல போடுறோம். அடுத்த நாள் நறுக்கி வச்சுக்கிற 2 தக்காளியும் போடுறோம். பாத்திரம் இப்பதான் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் தான், அதனாலதான் அதுலயே அப்படியே நம்ம கண்டினியூ பண்றோம். 2 தக்காளியும் அதுல போட்டுட்டு நம்ம 2 நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க. பாசிப்பருப்பு போட்டு அடுத்ததா பாவக்காய், நறுக்கி வச்சிருக்கிற பாவக்காயும் கத்திரிக்காயும் அதுல போட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், இப்ப நான் அதுல மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். அடுத்ததா கல் உப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்றேன். பாவக்காய் கசப்பான காய், அதனால உப்பு கொஞ்சம் தூக்கலா போட்டீங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா கசப்பு ரொம்ப தெரியும். தக்காளி போட்டுக்கிறதுனால டேஸ்டாவே இருக்கும். இப்போ உப்பும் மஞ்சள் தூளையும் நம்ம அதில் போட்டுட்டு அதை லேசா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அடுப்பை மீடியமா வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அதை வேக வைக்கணும். ரொம்ப பெருசா வைக்கணும், மீடியமா வச்சீங்கன்னா போதும். அந்த ஆவிலேயே பாவக்காய் இதெல்லாம் நல்லா வெந்துடும். பாவக்காய் அவ்வளவு சீக்கிரத்துல வேகாது, இருந்தாலும் நல்ல ஆவி பட்டதுன்னா நல்லா வெந்துடும். இல்லைன்னா குக்கர்ல வேக வச்சீங்கன்னா ரொம்ப குழஞ்சு போயிடும். இந்த மீட்டம் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 3 அல்லது 4 வரமிளகாய், கொஞ்சமா தனியா, சீரகம் இதையும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி இதனோட நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓப்பன்ல கொதிக்க விடுங்க. ஏற்கனவே பாவக்காய் தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. இந்த அரைச்சி வச்சிருக்கிற நம்ம தேங்காய், இந்த காரம்லாம் அதனுடைய சமமா மிக்ஸ் ஆகணும். அதனாலதான் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டீங்கன்னா போறோம். இந்த பாவக்காய் பிட்லாய் கூட்டு ரெடி. சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் எல்லாம் பாவக்காய் சேர்க்கணும். அது மட்டும் இல்ல, பாவக்காய் சுகர் பேஷண்ட் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டொமக் சம்பந்தமான இதெல்லாம் இருக்கிறவங்க ப்ராப்ளம் இருக்கும், பாவக்காய் சேர்த்தீங்க அப்படின்னா நல்லது. பூச்சி பாக்டீரியாலாம் இருந்தா கூட, வயிற்றுல இருந்தா கூட அழிச்சிடும். பாவக்காய் இந்த மாதிரி டேஸ்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டுல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியா இதுல நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டணும். இதே மாதிரி நீங்களும் செய்தீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும். முக்கியமா வெறும் ஒயிட் ரைஸ்லயே போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிடலாம். தொட்டுக்கிறதுக்கு அப்பளமோ இல்லைன்னா வேற காரக்கறியோ இருந்ததுன்னா செம டேஸ்டா இருக்கும்.